ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் காயத்ரி. இது லைஃப் ஸ்டைல் ஆஃப் காயத்ரி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் கேர் சோப். ஓகேங்களா? ஸ்கின் கேர் சோப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் குண்டாக இருக்கும்ல, ஃபேஸுக்கு போடுற மஞ்சள். இப்போது குளிக்கும் போதெல்லாம் கூட வந்துட்டு உரசி மூஞ்சி பூசி குளிப்பாங்களே, அந்த மஞ்சள் வந்து இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். இது அப்புறம் நம்ம இந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேப்ப இலை, குப்பைமேனி இலை, இது வந்து தும்பை இலை வந்து ரொம்பவே நல்லது. இது வந்து ஷீக்காவில் போட்டு அரைச்சி குளிக்கலாம். இது வந்து குளிக்கிற பொடி இருக்குது இல்லையா, நம்ம நலங்கு மாவு, அப்புறமா தலைக்கு போகிற ஷீக்கா, இதிலெல்லாம் வந்து சேர்க்கலாம். தும்பை இலை, இதுதான் தும்பப்பூ, இதை பார்த்துக்கோங்க. இதுதான் அடையாளம். தும்பை செடி வந்து இப்படி தான் இருக்கும். இப்போது இதுவும் வந்துட்டு நம்ம தனியாக அரைச்சி அதோட ஜூஸ் எல்லாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன்ல வந்துட்டு தண்ணி வச்சிருக்கேன். நம்ம சோப் செய்யறதுக்கு வந்து டபுள் லேயர் மெத்தட்ல தான் வந்து நம்ம பாயில் பண்ண போறோம். இப்போ நான் கிளிசரின் பேஸ் வந்து எடுத்திருக்கேன். நான் சோப் செய்யறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம எடுத்த இலைங்கள் எல்லாம் சொன்னேன் இல்லையா, வேப்ப இலை, குப்பைமேனி இலை, தும்பை இலை, மஞ்சக்கிழங்கு, அது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி அரைச்சி திக்கா வந்துட்டு ஃபர்ஸ்ட் அது தண்ணி கம்மியா ஊற்றி ரொம்ப திக்கான பால் திட்டத்துக்கு நம்ம அரைச்சு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது கூட மிக்ஸ் பண்றதுக்கு வந்து நம்ம செக்கில் ஆட்டுன தேங்காய் எண்ணெய், பியூர் கோகோனட் ஆயில், இதை எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போவே பேஸை எடுத்து அது கூட வச்சுக்கலாம். பேஸ் வந்து ரொம்பவே சீக்கிரமா டக்குன்னு வந்து மெல்ட் ஆயிடும். ஃபுல்லாவே வந்துட்டு கரைஞ்சு வந்துடும். அது கரையிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நம்ம பேஸ் எல்லாமே கரைஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. எல்லாமே கரைஞ்சிருச்சு. 1-2 தான் இருக்கு. தண்ணி ரொம்ப வேகமா கொதிக்குது. ஸோ கொஞ்சம் சிம்ல வச்சுக்கலாம், இல்லைன்னா கையில ஆவி அடிக்கும். நம்மளால மிக்ஸ் பண்ண முடியாது. அதுமாதிரி பேஸ்ல வந்து தண்ணி விழுந்துடும் இல்லைன்னா. இந்த மாதிரி 1-2 கரையாம இருந்தாலும் நம்ம வந்து அந்த மிக்சிங் எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. பாருங்க, ஒரு 2-3 பீஸ் வந்து சின்னதாக இருக்குதுல, அதுவும் கரைஞ்சிருட்டும். இப்போ பேஸ் ஃபுல்லாவே கரைஞ்சிடுச்சு. இந்த திட்டத்துல நம்ம அரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா, இந்த சாறு எடுத்து நம்ம அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாறு பார்க்கவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க. தண்ணி அதிகம் விடாம கொஞ்சமா தண்ணி விட்டு அந்த சாறு பிழிஞ்சு எடுக்கிற திட்டத்துக்கு மட்டும் நம்ம அரைக்கணும். இப்போ அது கூட வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் வந்து எவ்வளவு திட்டம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 மில்லிக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது 25 ml. ஏன்னா கோகோனட் ஆயில் கூட வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அது கடையில விற்கிற நார்மலா இருக்கிற ஆயில் வாங்காம செக்கு எண்ணெயா வாங்கிக்கோங்க, அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். பாருங்க, ஒரு 2 நிமிஷம் கைவிடாம நம்ம பேஸ் வந்து நம்ம அப்படி கலரிட்டே இருக்கணும். அப்படியே கிண்டிட்டே இருந்தீங்கன்னா தான் வந்து பேஸோட வந்துட்டு அந்த சாறு எல்லாமே ஒன்னா மிக்ஸ் ஆகும். கடையில வாங்கி குளிக்கிற சோப்பு எல்லாமே வந்துட்டு நமக்கு ஆர்கானிக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. எல்லாமே வந்துட்டு கெமிக்கல் தான். எவ்வளோ காஸ்ட்லியா நீங்க காசு கொடுத்து வாங்கினாலும் அது எல்லாமே கெமிக்கல் தான். அதனால வந்து உங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வரும். அதே மாதிரி சைடு எஃபெக்ட் இல்லைங்க, நாங்க ஆரம்பத்துல இருந்து ரொம்ப வருஷமா யூஸ் பண்றேங்க அப்படின்னாலும் கடையில விற்கிற சோப்பு வந்து கெமிக்கல் தாங்க. இது வந்து கெமிக்கல் கிடையாது. நம்மளுடைய ஆர்கானிக் முறையில தும்பப்பூ ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க. அது சீக்காய் தூளுக்கு போட்டு அரைப்பாங்க. பாட்டி காலத்துல எல்லாம் சீக்காய் தூளுக்கு போட்டு அரைப்பாங்க, நலங்கு மாவுக்கு போட்டு அரைப்பாங்க தும்பப்பூ. அதே மாதிரி குப்பைமேனி, குப்பையை போன்ற மேனி இருப்பவனையும் மிளிரச் செய்யும் அப்படின்றதுனாலதான் அதுக்கு குப்பைமேனின்னு பேரு. குப்பைமேனி இலை அது பாத்தீங்கன்னா ஸ்கின்ல வர அந்த பிம்பிள், அந்த பிளாக் மார்க்ஸ், அதுக்கப்புறமா வந்து பிம்பிள் அந்த டாட்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஃபேஸ்ல வர அந்த தேம்பிள்,
எல்லாத்துக்குமே சொறி, சிரங்கு, படை, முகத்துல வர பிம்பிளுக்கு, கட்டிக்கு, புண்ணு, அதுக்கப்புறமா பாடியில இருக்கிற அந்த பேச்சஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க குப்பைமேனி. அதுக்குதான் அந்த பழமொழி, குப்பையே போன்ற மேனியும் சரி செய்யும் அது. அதனாலதான் குப்பைமேனி. அப்புறம் வேப்பிலை பத்தி சொல்லவே தேவையில்லைங்க. நீம் ரொம்ப நல்லதுங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல நமக்கு பொல்யூஷனால ஏகப்பட்ட கிருமிங்க வந்து, அதால நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைங்க வருது ஸ்கின்ல. சோ அந்த மாதிரி எதுவுமே வராதுங்க வேப்பிலை சேர்த்தோம்னா. இப்போ தும்புப்பூ, வேப்பிலை, குப்பைமேனி, மஞ்சளும் கிருமி நாசினி தான். மஞ்சள் வந்து நார்மல் மஞ்சள் வந்துட்டு கடையில இருக்கிறதெல்லாம் கிடையாது. இது வந்து மஞ்சள் கிழங்கு, நம்ம பூசு மஞ்சள் கிழங்கு, அதை அரைச்சு பவுடர் பண்ணிருக்கோம். இப்போ நம்மளுடைய பேஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். நம்மளுடைய பேஸ் வந்துட்டு பக்காவா ரெடியா இருக்கு பாத்தீங்களா. இப்போ இந்த பேஸ் வந்து ஊத்துறதுக்கு மோல்டு வந்து நான் இந்த மாதிரி மோல்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மோல்டு எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா கோகோனட் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிருக்கேன். அடியில சும்மா லைட்டா விட்டு நம்ம இட்லி பாத்திரத்துல தடவி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தடவி வச்சிருக்கேன். இப்போ நம்ம பேஸ் வந்து அதுல ஊத்திக்கலாம். ஃபுல்லா ஊத்தணும்னு அவசியம் இல்லைங்க. ஆஃப் மட்டும் ஊத்திக்கோங்க. ஆஃப் இல்லைன்னா வந்து 75% மட்டும் ஊத்திக்கோங்க. ஃபுல்லா ஊத்தி வைக்க வேணாம். நான் எடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ 1/2 kg வந்துட்டு பேஸ் எடுத்திருந்தேன். 1/2 kg பேஸுக்கு வந்துட்டு எனக்கு மொத்தம் எத்தனை, அதாவது 12 சோப்புக்கு நான் ஊத்திருக்கேன் நான். இது உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது, ரொம்பவே சீப்பான ரேட்ல தான் கிடைக்கும். இது வந்து கிளிசரின் பேஸ் எடுத்திருக்கிறது, வந்து கிளிசரின் பேஸ் எடுத்திருக்கேன் நான். அதாவது நம்ம இப்போ வந்து ஸ்கின் ஒயிட்னிங்க்கு யூஸ் பண்ணோம்னா நம்ம வேற ஏதாவது பேஸ் எடுக்கலாம். இது வந்து ஸ்கின்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன், அந்த மார்க்ஸ், அந்த பேச்சஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக ஒரு ஆர்கானிக்கான நீம்னா நீம் மட்டும் கிடையாது, நீம், தும்பப்பூ, அதுக்கப்புறமா குப்பைமேனி, மஞ்சள், இதெல்லாம் சேர்த்து நம்ம செஞ்சிருக்கோம். ஸோ இதுக்கு வந்துட்டு கிளிசரின் பேஸ் மட்டும்தான் வந்து செட் ஆகும். ரொம்ப சூப்பரா நம்ம இப்போ சோப் ரெடி பண்ணி ஊத்தி வச்சிருக்கோம். ஒரு 18 hours மேக்சிமம் வந்து 18 hours ஆகுங்க இது ஃபுல்லா செட் ஆகுறது. செட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நேற்று ஈவினிங் ஊற்றி வச்சோம், நம்ம மோல்டிங் பண்ணி வச்சோம் சோப் பேஸை. இப்போ பாருங்கள், சூப்பராக அன்மோல்டிங் ஆகிருக்கு பாருங்கள். ஒவ்வொரு சோப்புமே ரொம்ப கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரொம்ப க்ளீனாக வந்திருக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பேஸ், அதாவது நம்ம மோல்டில் கூட கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா, அதனால வந்து கொஞ்சம் கூட அந்த ஒற்றை பிசுப்பு அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா ஆயில் போட்டு நம்ம மோல்டிங் பண்ணுறதுனால நம்ம எடுக்கும்போது கையில் ஆயிலாக தான் இருக்கும். கடையில் வாங்குகிற சோப் கூட கொஞ்சம் ஆயிலியாக தாங்க இருக்கும். பட் வந்து அது பேக்கிங் எல்லாம் முடித்து கைக்கு கிடைக்கிற நேரம் தான் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கிறது. இப்போ அதே மாதிரி தான் இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஊற்றி எடுத்திருக்கோம். எவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது பாருங்கள். ஒன்றுமே இல்லை, மீன் எல்லார் வீட்டுக்கிட்டேயும் கிடைக்கும். குப்பைமேனி இலையும் வந்துட்டு எல்லார் வீட்டுக்கிட்டேயும் ரூட் உரமாக இருக்கும். தும்பப்பூ செடி வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சால் நான் காமிச்சேன்ல, அதை பாருங்கள். தும்பப்பூ செடி 3மே வச்சு, பூசு மஞ்சள் கிழங்கு அதையும் வச்சு எவ்வளோ சூப்பராக ஒரு ஆன்டிபயோட்டிக் சோப்பு. இதை வந்து ஆன்டிபயோட்டிக்னு சொல்லலாம், ஆன்டி பிக்மெண்டேஷன் சோப்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக, எந்த சைடு எஃபெக்டும் இல்லை, நேச்சுரலாக நம்ம வீட்டில் நம்ம செஞ்சு நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறதுல இருக்கிற ஒரு பெனிஃபிட் வந்து வேறு எதுலேயுமே கிடையாது. காசு கொடுத்து பிக்மெண்டேஷனுக்கு அந்த க்ரீம் இந்த க்ரீம் அது இதுன்னு நீங்கள் வாங்குறதை விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள், அல்வா மாதிரி இருக்குது சோப் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த மோல்டு பாருங்கள்,
இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக டிசைனிங்காக. உங்கள் குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி சோப்பு எடுத்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பிடிக்கும். அந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காத என்னுடைய சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.